வணக்கங்க, நான் தான் உங்கள் நண்பன் சத்யா. ஒன்றும் இல்லைங்க, ஊருக்கு தீபாவளிக்கு ஊருக்கு வந்தேன், நேட்டிவ் பிளேஸு. சரி வந்ததே ஒரு வீடியோவில் எடுத்து போட்டுடலாமேன்னா. எந்த ஊருன்னு கேட்குறீங்களா? 1000 ஆனாலும் 1000 ஆவது எங்கள் மயிலாடுதுறை தான். மயிலாடுதுறையை பற்றி சொல்ல 1000 விஷயம் இருக்குங்க. அதில் கொஞ்சத்தை மட்டும் சொல்கிறேன். சென்னைக்கு எப்படி ஒரு சென்ட்ரலோ மயிலாடுதுறைக்கு ஒரு மணிகுண்டு. அதை சுற்றி நம்ம கடத்துரு. ஐயோ, நாளைக்கு கல்யாணம்னு பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கினா தாலியில் ஆரம்பித்து தாம்பலை பை வரைக்கும் நம்ம ஊரில் இருக்கிற 4 தெருவுலேயே வாங்கிக்கலாங்க. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊர் பேருக்கு காரணமே இங்கே உள்ள வைரநாதர் கோயில் தாங்க. செம்ம பெரிய கோயில். இது சிவன் கோயில், சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற திருவெந்தலூர்ல பரிமள ரங்கநாதர் பள்ளி கொண்ட பெருமாள் கோயில் 108 திவ்ய தேசத்துல ஒண்ணு, சூப்பரா இருக்கும். எங்க ஊர்ல கூட ஒரு அத்திவரதர் இருக்காரு, வானமுட்டி பெருமாள்னு பேரு. எங்க ஊருக்கு இன்னொரு பெருமை இருக்குன்னா அது இங்க ஓடுற காவேரி ஆறு தான். குடமுழுக்கு விழா இங்க ரொம்ப ஃபேமஸ். 144 வருஷத்துக்கு அப்புறம் 2017 மகா புஷ்கர விழான்னு நடந்துச்சு. நம்ம எடப்பாடி கூட வந்திருந்தாரு. அந்த காலத்துல இங்க உள்ள காவிரி கரையில நிறைய மயில் வந்து ஆடுமா தோகை விரிச்சு. அதனாலதான் இந்த ஊருக்கு மயில் ஆடும் துறைன்னு பேர் வந்துச்சுங்க. இந்த ஊர்ல இருக்கிற ஆளுங்களுக்கு கூட நிறைய பெருமை இருக்குங்க. அவ்வளோ ஏங்க, வேர்ல்டு செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்தே எங்க ஊர்ல தாங்க பிறந்தாரு. நம்ம டி ராஜேந்திரன் டன்கனுக்கா அவரும் இந்த ஊர்ல தான் பிறந்தாரு. தியாகராஜ பாகவதர் கூட இந்த மயிலாடுதுறையில தாங்க பிறந்தாரு. இன்னொன்னு, எல்லா துறையிலையும் சிறந்து விளங்குற இந்த ஊர்லயும் இருக்காங்க. ஃபேமஸ் ரைட்டர் கல்கி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர், அவரும் இந்த ஊர்ல தான் பிறந்தாரு. ஸ்டாம்ப் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அவருக்கு. இன்னும் மாயத்தை பத்தி சொல்லிட்டே இருக்கலாங்க. ஆனா சொல்லிட்டே இருந்தா நான் சென்னைக்கு கிளம்ப முடியாது. நான் கிளம்புற வீடியோ பின்னாடி வருது பாருங்க. கிளம்பிடுச்சுங்க. இப்போ வந்து மணி 9:33 ஆகுது. இங்கேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு சாலிடாக நின்று போனோம்னா ஒரு 6 hours ஆகும். நம்ம ட்ரைனிங் இருக்கிறதுனால நம்ம பொறுமையாக தான் போவோம். பார்க்கலாம் எப்போ போய் ரீச் ஆகணும். ஓகே பாய். நான் போகிற வழியில் உங்களுக்கு வீடியோ போடுறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே பாய். மயிலாடுதுறையிலே பெட்ரோல் போட்டுக்கிட்டேன். ஒரு 85 ரூபா 57 காசு பெட்ரோல் ரேட்டு. இங்கே ஒரு ½ டேங்க் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். மீதி இப்போ இது பாண்டிச்சேரி வரைக்கும் போகிறதுக்கு இது போதும். பாண்டிச்சேரி போய் டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம். அங்கே இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் சீர்காழி தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்தீங்கன்னா தைக்கால்னு ஒரு ஊர். நீங்கள் வண்டியில் வரும்போதே தெரியும், ஃபுல்லாக பெரம்பு கூடைங்க, பெரம்பு பாய். இந்த ஊரே வந்து பெரம்புக்கு ஃபேமஸ். ரொம்ப பெரம்பில் செய்கிற பொருள் எல்லாமே இங்கே கிடைக்கும். உங்களுக்கு ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வெளியில் நீங்கள் வாங்குறதோட இங்கே அந்த பெரம்பு ஊஞ்சல் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஏன் கொள்ளிடம் டேம், இது நல்ல பெரிய டேம். இது அந்த டேமுக்கு மேலே தான் இந்த பிரிட்ஜ் இருக்கும். இது ரோடுவே. இது இப்போ நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறது வந்து இது வந்து ரயில்வே போகிற ட்ராக். அது நல்ல பெரிய பாலம். இது ஃபுல்லாக தண்ணி போகும். முன்னாடிலாம் இப்போ சுத்தமாக தண்ணி இல்லை. இப்போ
ஆச்சு. இன்னும் 180 கிலோமீட்டர் நினைக்கிறேன் இங்கேருந்து. பசிக்குது, அதான் ஒரு டீ கடையில் நின்று டீ அடிச்சுட்டு இருக்கேன். பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸில் இருக்கிற டீ கடை அது. நான் எதாவது சாப்பிட்றதுக்கு நினச்சேன், பப்ஸு மட்டும்தான் இருந்துச்சு, எதுவும் இல்லை. டீ நல்லா தான் இருக்குது. இது என்ட்ரன்ஸில் இருக்குது. செல்ஃபி ஸ்டிக் வேறு வீட்டிலே வச்சுட்டு வந்தேன். செல்ஃபி ஸ்டிக் இல்லை. இன்னைக்கு நல்ல வேளை மழை இல்லை. டீ அடிச்சு திருப்பி கிளம்ப வேண்டியதுதான். ஓகே பாய், நெக்ஸ்ட் சென்னையில் மீட் பண்ணுறேன். பாண்டிச்சேரியில் இப்போ டேங்க்கு ஃபில் பண்ணியாச்சு. அங்கே விட இங்கே வந்து 82 ரூபா 90 காசு, கிட்டத்தட்ட ஒரு 3 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. 350 கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது பெட்ரோல் பாண்டிச்சேரிக்கும் நம்ம ஊருக்கும். இங்கே பனையூர் போகிற ரோட்டில் தான் இந்த மெஸ்ஸு செல்வம் மெஸ்ஸுன்னு இருக்குது. நீங்கள் டுவர்ட்ஸு பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை போகிற ரூட்டில் தான் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். பனையூர் பிளேஸ் மட்டும் பார்த்துங்க. பாண்டிச்சேரி தாண்டி வந்துட்டோம். இங்கேருந்து அக்யூரேட்டாக 100 கிலோமீட்ரு. இது வந்து பனையூர்னு ஒரு இடம். இந்த இடத்துல தான் சாப்பிட்டேன்னா ஹோட்டலு சூப்பராக இருந்தது. 70 ரூபா தான் சாப்பாடு. நீங்கள் முட்டை ஆம்லெட்டு எது நீங்கள் சாப்பிட்டாலும் தனியாக ஒரு 10 ரூபா. ஒரு முட்டை 10 ரூபா, அது ஆம்லெட்டாக இருந்தாலும் சரி, இது வாங்கினது சூப்பராக இருந்தது சாப்பாடு. நான் ஹோட்டல் பேக் சைடு காட்டுறேன். கரெக்டாக பனையூரில் செல்வம் மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது சாப்பாடு. இங்கேருந்து கரெக்டாக 100 கிலோமீட்ரு. இப்போ வரைக்கும் ஒன்றும் டயர்ட்னஸ் தெரியல, ஏன்னா புதுசாக ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன் வண்டி சீட்லாம். ஏன்னா நான் உங்களுக்கு பேக் சைடு இது காட்டுறேன். இதில் தான் இந்த ஸ்டாண்டில் வச்சு தான் ஷூட் பண்ணேன். அதனால தான் உங்களுக்கு ஷேக்கிங் அதிகமாக இருக்குது. இதுலேயே உங்களுக்கு சார்ஜிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இது எல்லாமே ஊரில் தான் ஆல்ட்ரு பண்ணேன். இது எவ்வளோ ஆச்சு என்னங்கிறது தனி வீடியோவாக போடுறேன் எல்லாமே. புது ஹெல்மெட்டு. ஒரு வழியாக சென்னை வந்து சேர்ந்தாச்சுங்க. இப்போ ரோடு சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன, ஃபஸ்ட்டு மயிலாடுதுறையிலேருந்து இங்கே பாண்டிச்சேரி வந்த ரூட்டு 110 கிலோமீட்ரு. நான் 4 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு எனக்கு. இந்த கடலூர்லாம் ரொம்ப டிராஃபிக்கு. அடுத்தது பாண்டிச்சேரி டு சென்னை 166 கிலோமீட்ரு. ஆனால் அது 3 மணி நேரத்துலேயே வந்துட்டோம். நான் இப்போ நிற்கிற இடம் வந்து கேளம்பாக்கம் டு வண்டலூர் போகிற ரூட்டில் தான் நிற்கிறேன்னா. வந்து சேர்ந்தாச்சு நல்லபடியாக. என் மொபைல் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆக போகுதுங்க. ஓகே பாய் எல்லாருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரூட் வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.